உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழின் துணிந்து சொல் வருவது வரட்டும் சிறப்பு நேர்காணலுக்காக நான் தேவேந்திரன். இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் வாயுள்ள பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி நடிக்கவும் செஞ்சிட்ருக்காரு. உங்களுடைய இந்த கெரியருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். சினிமா துறை சார்ந்து இயங்கக்கூடிய பலரும் பல முக்கியமான விஷயங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சினிமா துறை சார்ந்து பொது விஷயங்களில் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இளைஞர்களால் அடையாளப்படுத்தப்படுற நபராக ஆர்ஜே பாலாஜி இருக்கார். ஆனால் அவருடைய கருத்தியல் இதுதான், ஐடியாலஜி இது அப்படின்னு இன்ன வரைக்கும் வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நியூஸ் 7 பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தேவேந்திரன் உங்களுக்கு முதல் விஷயம் நான் சினிமாக்காரனாக நான் பார்த்தது கிடையாது, இன்னும் பார்க்கவும் ஆரம்பிக்கல. அந்த ஃபுல் டைம் சினிமா ஆக்டர் நான் இன்னும் ஆகலை. அண்ட் ரெண்டாவது விஷயம் இதை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ராவல் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ட்ராவல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கும், ஒரு வே ஆஃப் டூயிங் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ட்ராவல்லாம் கிடையாது. எனக்கு நான் சென்னை ஃப்ளட்ஜும் போது தான் நான் ஏதோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில தெரியும். பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இன்ஃபேக்ட் நாங்கள் 6வது படிக்கும்போது நானும் எங்கள் தாத்தாவும் திருவள்ளூர் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் நாங்கள் ஒரு 40 மரம் நட்டு வச்சுருக்கோம் சம்மர் ஹாலிடேஸில். அதில் எங்கள் தாத்தாக்கு பெருமையே கிடையாது, இப்படி தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக போயிடுவார். இப்போ வரைக்கும் நான் அதை பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறேன், 40 மரம். ஏன்னா எனக்கு இன்றைக்கி அதோட வேல்யூ தெரியும். இன்றைக்கும் அதெல்லாம் மரமாக 2 சைட்லேயும் ரோட்டில் இருக்குது. ஸோ ஒரு காரியம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பலன் எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஐடியாலஜி அப்படிலாம் கிடையாது. பி ஆஸ் குட் ஆஸ் யூ கேன். இதுவே ஒரு பெரிய ஐடியாலஜி தான். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தை மேலோட்டமாக மட்டும் செஞ்சுட்டு போயிடுறீங்களோன்னு ஒரு எண்ணம் வருது. பெரும்பாலான இளைஞர்களுக்கும் அதை வழிகாட்டிடுறாங்களோன்னு தோணுது. நான் தவிர்க்க நினைக்கலங்க. நீங்கள் கேட்குறது இப்போ லார்ஜர் பிக்சர் பார்த்தா டிமானிட்டைசேஷன் நான் வந்த அன்றைக்கி நைட்டு எப்படின்னா, நான் மதுரையில் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட கல்யாணம்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பறவைன்ற ஊரில் கல்யாணம். இது 8 மணிக்கே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. திரும்பி கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 வரும்போது தான் தெரியும் 500 1000 நோட்டு செல்லாது. இது ஏன் அப்படின்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. எனக்கு நீங்களோ நானும் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து வந்தவங்களா இருப்போம். நம்மளுக்கு நாட்டுப்பற்றுன்றது எப்படின்னா, அர்ஜுன் படம் பார்த்தா ஏறும், ஏஆர் ரஹ்மான் அவார்டு வாங்கும்போது நம்மளுக்கு பெருசாகும், இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிக்கும் போது ஆகும். இப்படி ஒரு நார்மலாக ஒரு இந்தியனாக பேட்ரியாட்டிக்காக ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ திடீர்னு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக 500 நோட்டை இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு பயங்கர பேட்ரியாட்டிக்காக இருந்தது. ரோட்டில் பார்த்தா ஏடிஎம் வாசல் எல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னா லிட்டரலாகவே கியூவில் தள்ளு முள்ளு சண்டை நடக்குது. பறவை டு மதுரை வர வழியில் எல்லா ஏடிஎம்மே அப்படி தான் இருந்தது. என்னென்னா, ஒரு இந்தியனா ஒரு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லும்போது எழுந்து அப்படியே உள்நர்ச்சி பொங்க இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக என்னென்னா, இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணோம், ஏன்னா நம்ம நாடு முன்னேற தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இமீடியட்டாக வீடியோ போட்டேன். ரீசன் என்னென்னா, யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, இதுக்கு பதட்டப்படுற விஷயம் இல்லை, பெருமைப்பட வேண்டிய விஷயம். எக்ஸாக்டாக ஒரு வாரம் கழித்து என்கிட்ட காசு இல்லை, நான் ஏடிஎம்மில் நிற்கிறேன். ஏடிஎம்மில் 3 hours 4 hours நிற்கிறேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துட்டாங்க. எல்லாமே இரிட்டேட்டிங்காக இருந்தது. பட் ஆனால் சரி, அவங்க 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. 6 மாதத்தில் இந்தியா பயங்கரமாக ஆகிடும், 2020 வல்லரசு ஆகிடும் அப்துல் கலாம், அந்த மாதிரி ஒரு டிசிஷன் இது. இப்போ 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு நான் ஒரு ஒப்பீனியனே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ண முடியுது. எதுவுமே ஆகலை. என்ன மாறிடுச்சு? எதுவும் மாறல. காசு வச்சிருக்கிறவங்களாம் பதுக்கி தான் வச்சுருக்காங்க, மாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் மாற்றிட்டாங்க. எங்கேயோ யாரோ ஒருத்தர் மாட்டுறாங்களே தவிர மொத்தமாக இந்தியா மாறிடுச்சா, கருப்பு பணம் வெளியேறிடுச்சானா 6 மாதத்தில் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தோம் என்ன அப்படின்னா, இது இந்தியாவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அப்போ எதிர்த்தாங்க, மாநில கட்சிகள்லாம் எதிர்த்தாங்க. அப்போது அவங்க எல்லாம் மக்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களை எது பாதிக்கும், 6 மாதத்துக்கு அப்புறம் கூட என்ன நடக்கும் இதன் மூலமாக அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது நீங்கள் சொல்கிற வாதத்துக்கு கரெக்ட். ஆமாம், அரசியல் கட்சிகள்லாம் எதிர்த்தாங்க. பிரபலங்களோ இல்லைனா எக்கனாமிஸ்ட் ஒரு பயங்கர நான் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னது தான் ஒரு 6 மாதத்துக்கு இப்போ என்னோட ஐடென்டிட்டி. ஆமாம், ஏன் அப்படின்னா நான் ஒரு எக்கனாமிஸ்ட் கிடையாது, நான் அமிர்தியா சென் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு 30-40 வருஷம் அரசியல் முதிர்ச்சி இருக்கிற ஆள்லாம் கிடையாது. ஒரு சாமானிய ஒரு இந்தியா முன்னேறிடாதா, ஏதாவது ஒரு விதத்தில் பெட்டர் ஆகாதான்னு யோசிக்கிற ஒரு ஆளாக எனக்கு பெருமையாக இருந்தது. அரசியல் கட்சிகள் எதிர்த்தது லாஜிக்காக எதிர்த்தாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வரல. அதே சாமானியனா எது பண்ணாலும் எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது இதையும் எதிர்க்கும் போது அதில் எத்தனை அளவுக்கு ஆத்தென்டிசிட்டி இருக்கும், அவங்கள நம்ப முடியல. எல்லா நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகளில், இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளுமே எதிர்த்தாலும் இவனுங்க எது பண்ணாலும் எதிர்ப்பானுங்க, அந்த ஒரு ஃபீல் தான் வந்ததே தவிர 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லை. எனக்கு இப்போவும் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஏன் எதிர்த்தாங்கன்றது தெரியாது. ஏன்னா இப்போ எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் மாற்றிருக்காங்க. எல்லாரும் சொன்னது இதுதான், இது 6 மாதம் ஆனாலும் இதனால் எதுவும் பயன் இல்லை. இது நீங்கள் இப்போ சொன்ன அந்த பதில தான் அவங்க அப்போவே அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே அறிக்கை வருது, எல்லாத்துக்குமே எதிர்ப்பு வரும்போது அரசியல் கட்சிக்கிட்டேருந்து எது வந்தாலும் என்னால் ஓட்டு போடுற குடிமகனா நம்ப முடியல.
நிச்சயமா. ஆனால் நம்ம இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்தே அன்னைக்கு உடனே அந்த மாதிரியான ஒரு பூரிப்பான ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு அப்படி தான் டிவியில் பார்க்குற எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் தங்கிட்ட காசு இல்லாத அந்த தருணத்தில் அதனால் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, ஏடிஎம் வாசலில் நின்று இந்த மாதிரியான பல ஒரு அதிர்ச்சிகரமான அசௌகரியமான சம்பவங்கள்லாம் நிகழ்ந்துச்சு. மக்களை சில கஷ்டப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுத்தி சொல்லலாம் இல்லை, கஷ்டப்படுத்தி இருக்கு நிறையா. ஆர்ஜே பாலாஜியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர்கிட்டே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். இப்படியான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது நீங்களே குறிப்பிட்டது மாதிரி உடனடியாக ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும்? இல்லை, நான் கருத்து சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டாரு. ஏன்னா மலையிலேருந்து ஜல்லிக்கட்டிலேருந்து ஒரு முன்னாடி நின்று ஒரு பெரிய முகமாக நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு 10 இளைஞர் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க கேளுங்க, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ எல்லாம் ஏடிஎம் போகாதீங்கன்னா வேறு யாராவது எடுத்திருப்பாங்க, நாளைக்கு காலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஒரு பிரபலங்கும் போது கூடுதல் பொறுப்பு இருக்குது தானே. இப்பவும் சொல்கிறேன், அந்த கருத்து 2 நிமிஷம் வீடியோ. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, யாரும் குழப்பமடையாதீங்க, இது வந்து நாளடைவில் சரியாயிடும். நாளடைவில் சரியானாலும் பேர்னா இது நம்ம நாட்டுக்காக பண்ண ஒரு பெரிய ஒரு டிசிஷன், நம்ம பெருமைப்படணும், இந்த நேரத்தில் கவலைப்படும். இதுதான் என்னோட 2 நிமிஷம் வீடியோ. இப்போவுமே நான் அன்றைக்கி சொன்னதில் வந்து ஐயோ நம்ம நான் தப்பு பண்ணால் இமீடியட்டாக ஒத்துப்பேன். நான் தப்பு, என்னோட தப்பு எங்கன்னா இது நாடு வந்து பயங்கரமாக மாறிடும்னு நினச்சல, அது வந்து என்னோட ஜட்ஜ்மெண்ட் தப்பு. நாடெல்லாம் பெருசாலாம் மாறல. நானும் வந்து வேலைக்கு சேர்ந்த 21 வயசுலேருந்து நான் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். என் ஆஃபீஸ்லேயே டேக்ஸ் பிடிச்சிட்டு உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குமா பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன மாறிச்சு அப்படின்னா பெருசாலாம் எதுவும் மாறல. என் டேக்ஸ் எங்கே போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், இது பண்ணதுனால மட்டும் 6 மாதத்தில் முன்னே, ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த சிவாஜி பட கிளைமேக்ஸு இந்தியன் படம் பார்த்து ஒரு சாதாரண ஒரு சாமானிய அவ்வளோதான் என்னோட நாலேஜ். எனக்கு ஓட்டு போடுறதுக்கு யாருக்கு போட போகிறேங்கிற பேசிக் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் போவேன். இது போட்டதுக்கப்புறம் 2027 என்ன ஆகுன்ற அளவுக்கு நான் ரிசர்ச் ஸ்காலர்லாம் கிடையாது. அன்றைக்கி இருந்த மென்டாலிட்டியில் எனக்கு இது நாடு முன்னேற்ற ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் எது தப்பு அப்படின்னா இமீடியட்டாக வந்து அதில் ஒரு இன்ஃபர் பண்ணி ஒரு சொல்யூஷன் இன்ஃபர் பண்ணி இந்தியா முன்னேறிடுன்னு நினச்சாலும் அதுதான் என்னோட பேசிக் நாலேஜ். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ நான் வந்து அன்றைக்கே போயிட்டு அதை சொல்லாமல் இருந்தால் என்ன இருக்குன்னா எதுவுமே ஆயிருக்காது. அன்றைக்கி நான் அந்த வீடியோ போடலைன்னா இப்போ நான் போட்டதுனால எல்லாம் ஏடிஎம் போகாமல் இருந்தாங்கலாம் கிடையாது. எல்லாருமே ஏடிஎம் அவங்களுக்கு தேவைக்கு போனாங்க. ஸோ அன்றைக்கி போடாமல் இருந்தாலும் அதான் இருக்கும். அது என்னோட இப்போ அப்போதைய விவாதங்களில் ஆர்ஜே பாலாஜியும் சொல்லிட்டாரு, அப்போ ஒரு என்னுடைய முகம் தெரிஞ்ச ஒரு 10 பேர் இதுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை இயல்பாக வரும். இல்லை, எனக்கே நம்பிக்கை தாங்க இருந்தது. நான் நம்பிக்கையாக படுற ஒரு விஷயத்தான் சொன்னேன். நான் போலியாக வந்து இப்போ பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ட்விட்டர்லலாம் இவர் வந்து ப்ரோ பிஜேபி, கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதுக்குலாம் வந்து இவர் வந்து ஜால்ரா சப்போர்ட் பண்ணுவார். நான் சொல்ல டிமானிட்டைசேஷன் எனக்கு உறுப்பு இல்லை. ஸோ இப்போ நான் எந்த கட்சி, நான் டிஎம்கேவா? இப்போ நான் இதை சொல்லிட்டேன், நாளைக்கு நான் காங்கிரஸில் போய் சேர முடியுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரணமாக ரெஸ்பான்சிபிளாக நான் என்ன நினைக்கிற ஒரு சாதாரண குடிமகன். எனக்கு ஒரு திட்டம் நல்லா இருந்ததுன்னா அந்த திட்டம் சூப்பர். இப்போ கவர்மெண்ட் வந்து டாப்பர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம். இதுக்கு தான் வந்து எல்லா ஸ்கூலும் வந்து பேரண்ட்ஸை சாவடிக்கிறானுங்க. 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு 11th சிலபஸே சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. டேரெக்டாக 12th தான் எடுப்பாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக நாமக்கல்லில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சவத்தை பார்த்து படிக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கு எழுப்பி சவத்தை பார்த்து 8 மணிக்குள்ள படித்து கிளாஸ் போயிட்டு திருப்பி 5 மணிக்கு வந்து சாயங்காலம் சவத்தை பார்த்து படிக்கணும். கூட இருக்கிற பையன் கூட பேசக்கூடாது. ஸோ இப்படி ஒரு டார்ச்சர் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் எடுக்க வைக்கிறேன், ஒன்று இந்த மார்க். இன்றைக்கி டாப்பர்ஸ் இல்லை அப்படின்னும் போது எங்கே போனாங்க இவங்க? எனக்கு நல்ல டிசிஷன் தான். ஆனால் நான் அதுக்காக வந்து இபிஎஸோட சப்போர்ட்டரானா கிடையாது. டாப்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான மெத்தட்லாம் போயிடுமா? இல்லை, பேரண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங், மெடிசன் இது 2 ஒண்டி தான் வாழ்க்கையிலே படிப்பு அப்படின்னு நினைக்கிற வைக்கலாம், அதெல்லாம் போகாது. இப்போ இவ்வளோ நாளாக வந்து நீ மார்க் வந்து டாப்பராக இருக்கணும், ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு இருந்தவங்க இனிமேட் நீட்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணி இது எல்லாமே இப்போ நீங்கள் கேள்வியை கேட்டிங்கன்னா நான் 1 வேர்டில் பதில் சொல்ல முடியும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டுன்றது ஏன் கொண்டு வந்தாங்க? இந்தியா ஃபுல்லாக மெடிசனுக்கு வந்து ஒரே குவாலிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகணும். திட்டமாக பார்த்தா சூப்பர், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எப்போ கொண்டு வரணும்? இப்போ இது 2017 அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கணும்னா 2022-23 இந்த வருஷத்தில் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வர போகிறோம். இன்னும் 5 வருஷம் டைம் இருக்குது. உங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் கல்வியை யூனிஃபார்மாக ஆக்கிட்டு நார்மலாக எல்லா பசங்களும் ஒன்றா தான் படிக்கிறாங்கன்னதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். இந்தியாவில் ஒரிசாவில் ஒரு பையன் ஒரு சிலபஸ் படிப்பான், தமிழ்நாட்டில் ஒரு பையன் ஒரு சிலபஸ் படிக்கிறான், மற்ற ஊரில் படிக்கிறான். ஸோ நீட்டுன்னு கொண்டு வரும்போதே அது தப்பு தான். அந்த நீட்டு கொண்டு வந்ததே இவ்வளோ சீக்கிரம் தப்பு. அண்ட் சமச்சீரை பற்றி நான் 2 நாள் முன்னாடி ஒன்று சொல்லி, ஆமாம், அது ஒரு பெரிய சர்ச்சையாகிடுச்சு. இல்லை, பெரிய சர்ச்சையே கிடையாதுங்க. அது முதல்ல நீங்கள் News 7 ஆரம்பித்து எல்லா மீடியாவுக்கும் சொல்கிறேன். என்னோட வந்து ட்விட்டரில் வந்து 1.8 மில்லியனோ ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க. 1.7 1.8. ஸோ இந்த 1.7 1.8 மில்லியனா 18 லட்சம் பேரில் மொத்தமாக நான் வந்து பிளாக் பண்ணியிருந்ததில் எனக்கு தெரியும் 100 ஐடி வந்து என்னை இது பண்ணாங்க. 100 ஐடி, 100 பேர், 18 லட்சம் பேரில் 100 பேர் வந்து
இந்த கருத்தை எதிர்த்தோ இல்லைனா இதை திட்டியோ சொல்லும்போது அது வந்து தமிழ்நாடே பொங்கியது அப்படின்ற மாதிரி நிறைய வெப்சைட்லாம் எழுதினாங்க. தமிழ்நாடு 100 பேர் பொங்கினா பொங்குமான்னு தெரில. இந்த 100 பேரோட எல்லா ஐடியும் என்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நான் பிளாக் பண்ணுவேன். எல்லா ஐடியிலையும் வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கொடியோ அந்த கட்சியோட தலைவர்கள் ஃபோட்டோவோ இருக்குது. நான் பிளாக் பண்ண யாருன்னு பார்க்குறேன். ஸோ என்ன அப்படின்னா என்னோட கருத்து என்னவா இருந்ததுன்னா, ஒரு சிபிஎஸ்சி பையன் இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறான், ஐசிஎஸ்சி படிக்கிற பையன் வந்து வேறு ஏதோ பெரிய இங்கிலீஷில் ஒன்று சொல்கிறான்னு ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. அதுக்கு மேலே நான் சமச்சீர் கல்வி படிக்கிற பையன், டேய் அங்கே பாடுற ஃபாரின்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சமச்சீர் கல்வி படிக்கிறவங்களையெல்லாம் ஒரு கேலி செய்கிற மாதிரி தானே. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து ட்விட்டர் ஸ்டேட்டஸை ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தீங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாகவே நான் எஜுகேஷன் சம்மந்தமாக போஸ்ட் போட்டுட்ருக்கேன். பிகாஸ் இது 12th ரிசல்ட் வர டைம், அட்மிஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 மாதம் முன்னாடி ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் ஆர்ட் காமர்ஸ்னு வந்து டெல்லியில் இருக்குது. இந்தியாவில் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் அது. அதில் படிக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நல்ல மார்க், அதாவது ஸ்டேட் டாப்பருக்கான மார்க் எடுத்துகிட்டு போனவங்க வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தாங்க, எங்களெல்லாம் இந்த காலேஜில் படிக்க முடியல, எங்களுக்கு அவமானமாக இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் எங்களுக்கு தெரியல, எங்களை மாதிரியே 12th முடிச்சுட்டு இந்த காலேஜில் வரவங்களுக்குலாம் எங்களோட பெட்டராக தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது, மற்ற ஸ்டேட்டோட எங்களால் கம்ப்ளீட். இது தமிழ் ப்ரெஸ் மீட் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னோட பாயிண்ட் என்னென்னா, சமச்சீர் கல்வி ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அதோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. நம்ம ஸ்டாண்டர்ட் கம்மிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறது? எங்கேயோ டெல்லியில் யாரோ ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தங்க இல்லை, நம்ம ஊர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிக்க உங்களை 100 பேர் பிளாக் பண்ணாங்க. அந்த 100 பேருக்காக 18 லட்சம் பேர்த்த வந்து முடிவு பண்ணிட முடியுமானா, இங்கே இருந்து டெல்லி போய் படித்த ஒரு 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 100 பேரே இருக்கட்டும், 100 பேர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்காக இங்கே 7.5 கோடி பேர்த்தோட எண்ணம் இதுதான் எப்படி முடிவு பண்ணிட முடியும்? அவங்களோட தரமும் குறைவு தான் எப்படி முடிவு பண்ணிட முடியும்? இல்லை, இதுக்கு வந்து நீங்களும் தேவேந்திரனும் சரி பாலாஜியும் சரி பதில் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் புக்கையும் நம்ம ஊரில் இருக்கிற டெக்ஸ்ட் புக் அதில் இருக்கிற பாடத்திட்டங்களையும் மற்ற ஊரில் மற்ற ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், நான் சொல்கிறது வந்து ஒரு சிபிஎஸ்சி ஆகட்டும் இல்லைனா வேறு ஏதாவது போர்டு வேறு ஏதாவது ஊரில் இருக்கலாம், இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குற எஜுகேஷன் ஸ்காலர்ஸ் சொல்லணும். நீட்டுங்கிறது இந்தியாவுக்கு சரியான ஒரு விஷயம்னு நினைக்கிறாரா? இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இதுக்கு டைம் கொடுத்து எல்லா ஸ்டேட்டையும் ஒன்றிணைச்சு எல்லா ஸ்டேட்லையும் ஈக்குவல் எஜுகேஷன் இருக்குது, யூனிஃபார்ம் எஜுகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2025ல் நீட்டுன்னு ஒன்று வரப்போகுதுன்னா நியாயமாக இருந்தது. இந்த யூனிஃபார்ம் எஜுகேஷனுங்கிறது சரியான விஷயமா? ஏன்னா அஸ்ஸாமில் ஏதோ ஒரு மலை கிராமத்தில் படிக்கிற பையனுக்கும் இங்கே சென்னை அல்லது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனும் சமமான ஒரு கல்வியை பெற முடியுமா? அப்புறம் எப்படி சமமாக எல்லாரும் டாக்டர் ஆக முடியும்? அஸ்ஸாமில் அந்த பையன் எப்படி டாக்டர் ஆக முடியும்? அந்த பையன் டாக்டர் ஆகிறதுக்கான கல்வியை வந்து கொடுக்கணுங்கிறது நிச்சயமாக அவசியம் தான். ஆனால் அவனோட கல்வி சூழல் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய மாணவனோட கல்வி சூழலுங்கிறது அஸ்ஸாமெல்லாம் போக வேணாம், இங்கே தருமபுரியோ இல்லை ராமநாதபுரத்துலையோ ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து வசதியோ அல்லது ஒரு கரண்ட்டோ இல்லாத ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய பையனுக்கும் நம்ம பையனுக்கும் நம்ம வந்து ஈக்குவலான ஒரு எஜுகேஷன் கொடுக்குங்கிறது எந்த விதத்தில் இல்லை? நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்னென்னா ஃபிசிக்கல் அண்ட் ஜியாகிரபிக்கல் ரீசன் சொல்கிறீங்க. கரண்ட் இருக்காது, அண்ட் அங்கே வந்து 20 கிலோமீட்டர் நடந்து போகிற ஸ்கூல். பொருளாதார ரீதியுமே சொல்கிறேன். இல்லை எல்லாமே நீங்கள் எக்கனாமிக்கலாக ஆகட்டும், ஃபிசிக்கல் ஆகட்டும், ஜியாகிரபிக்கல் ஆகட்டும், இது எல்லாமே மாறுபடும். அஸ்ஸாமில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அஸ்ஸாமுக்கு ஒரு ராஜா கலாச்சாரம் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒன்று இருக்கும். இங்கே ராஜராஜ சோழனை போயிட்டு ஒரிசாவில் இருக்கிற ஒரு பையன் படிக்க முடியாது. ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே வந்து அந்தந்த ஜியாகிரபிக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் மாறும். அது இல்லாமல் யூனிஃபார்மாக பேசிக்காக 2+2 இந்தியா ஃபுல்லாக 4 தான், வேர்ல்டு ஃபுல்லாக அப்படிதான். என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த பேசிக் எஜுகேஷன் ஒன்றா இருக்கணும். இன்னைக்கு 7வது படிக்கிற பையன் தமிழ்நாட்டில் ஒன்று படிக்கிறத அங்கே இருக்கிற பையன் 12th படிக்கக்கூடாது, அங்கே இருக்கிற பையன் 5வது படிக்கிறத நம்ம வந்து 11th படிக்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். நீங்கள் வந்து ஆனால் வந்து அசாம் ஜம்மு காஷ்மீரில் எப்படி நம்ம வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ இந்தியா ஃபுல்லாக யூனிஃபார்மாக சில விஷயங்கள் ஒன்றா இருக்கும், வேர்ல்டு ஃபுல்லாக ரெக்கக்னைஸ்டு. அதை வந்து அந்த ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து மாறாது. ஸோ அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஒரே ஸ்டாண்டர்டில் ஒரே சிலபஸில் இருந்ததுன்னா இவங்க எல்லாரும் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ எழுதலாம். சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாலாஜி சமூக நீதினா என்ன பார்க்குறார்? அதில் எந்த விஷயத்தை அவர் எந்த பக்கத்தில் நிற்கிறார்? சமூக நீதி நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் சமூக நீதினா எல்லாத்துக்குமானதாக இருக்கணும், எல்லாருமே சமமானவங்களாக இருக்கணும், யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, இந்த மாதிரி சில அடிப்படை கூறுகள் வச்சுருக்காங்க. இது எனக்கு ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாரல் சயின்ஸ், சிவிக்ஸ் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இது பாலாஜி யாருன்னா ஒரு 31 வயசு பையன். அவன் வந்து மெட்ராஸில் வந்து 27 வீட்டில் வளர்ந்துருக்கான். 27 வீடு ஏரியாவில் நான் வளர்ந்துருக்கேன். சரியா? என்னோட ஃபேமிலியில் மொத்தம் 6 ஜாதி இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவும் லவ் மேரேஜ், நானும் என் ஒய்ஃபும் லவ் மேரேஜ், வேறு ஜாதி. என் அம்மா அப்பா வேறு ஜாதி. என் தங்கச்சி வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என் பசங்க 2 பேருக்கு இன்னும் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஜாதியே போடல.
ஸோ சமூக நீதி சமத்துவபுரம் மாதிரி நீங்கள் ஒரு சமத்துவ குடும்பமாக இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்ததே கிடையாது. எப்போ வந்தது அப்படின்னா, நான் காலேஜில் சேரும்போது எனக்கு என்ன ஸ்கூல் நான் மாற்றி நிறையா ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு ஏரியா போகும்போது ஒவ்வொரு. ஸோ எனக்கு வந்து எந்த ஸ்கூலில் நான் ரொம்ப நாள் படித்தேங்கிறது கூட ஞாபகம் இருக்காது. எல்லாம் ஒரு வருஷம் காலேஜ் போகும்போது தான் ஒரு லாங்கர் ஸ்டே. அந்த நேரத்தில் தான் எனக்கு இதுக்கான நம்மளுக்கு ஜாதிலாம் போடணும் போல இருக்குது, இதை சொன்னால் கோட்டா கடை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, அதுவும் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். பயங்கர போட்டியோட இந்த கோட்டாவை வச்சு 5 மார்க்கில் 4 மார்க்கில் எனக்கு சீட்லாம் போகல. நான் ஒரு காலேஜில் போய் சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த காலேஜ் முடிக்கும் போது நான் பிஜி அப்ளை பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி இப்போ சமூக நீதி அப்படின்றது ஆண் பெண் சமம். அதுவும் எங்கள் வீட்டில் வந்து என் தாத்தாக்கு 95 வயசில் இறந்தார் அவர். நான் வந்து பிறந்ததுலேருந்து அவர் கூட தான் இருந்திருக்கேன். எங்கள் அம்மா எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக ஒன்றா தான் இருந்தோம். லாஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கு எங்கள் அம்மா சமைச்சு நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா தான் சமைப்பார், பாத்திரம் தேய்ப்பார், துணி துவைப்பார். ஸோ ஒன்ஸ் நான் வெளி உலகத்துக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போகும்போது தான் தெரியும், அவன் என்ன உங்கள் வீட்டில் அம்மா சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு. சமைக்கிறது பெண்களோட வேலை அப்படின்றது வந்து எனக்கு வெளியில் வரும்போது தான் தெரியும். அது வரைக்கும் என்னென்னா, எங்கள் வீட்டில் நார்மல் அந்த பாத்திரத்தை தேய் நான் சமைச்சு தரேன்னு வர எங்கள் தாத்தா. நான் பாத்திரம் தேய்ச்சின்னு இருப்பேன், என் தங்கச்சி அம்மாவும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சமூக நீதி நீங்கள் எதனால் இதை கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு வந்து ரஃபாக ஏதோ இது பண்ண முடியுது. ட்விட்டரில் கூட வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து பூனலை மறைக்காதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட பூனல்லாம் எதுவுமே இல்லை, மைக்கு நீங்கள் போட்டு பிளாக் ஒயர் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவன், மற்ற சமூகத்தை வந்து இதுவாக எனக்கு சமூகமே கிடையாது. எனக்கு அந்த ஜாதியெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எங்கே வந்து இதாகும்னா, மேபி டிமானிட்டைசேஷன் ஆகட்டும். பிஜேபி ஒரு கட்சி, அந்த கட்சியோட ஒரு திட்டத்தை நான் ஆதரிச்சேன்றதுனால நான் ஒரு சமூகம்னா நான் அது கிடையாது. இல்ல என்னோட தங்கச்சியோட இல்ல நான் சொல்றேன், நான் இப்போ டேரக்டா இப்போ தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவர், வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர். ஸோ அதனால நான் அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ரிலிஜனில் நான் இல்லை, கட்சியில் நான் இல்லை. ஸோ இதெல்லாம் எதிர்க்கிறதுனால நான் வந்து பெரியார் கொள்கைகள்லாம் எங்கள் வீட்லேயே இருந்திருக்கு அப்படின்றதுனால நான் டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ இல்லை, இல்லை தீக்காலையும் இல்லை. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஜாதி சமூக நீதி எனக்கு தெரியாது. எனக்கு மெட்ராஸில் படித்து வளர்ந்த பசங்களுக்குலாம் ஜாதி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி ட்விட்டரில் இருக்கிற ஒரு 2000 பேர் இதை கலப்பி ஒன்றுன்னு இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம். எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. என்ன அது அப்படியா, ஓகே நீங்கள் இதுகள் கேட்டது கூட கிடையாது. என் ஒய்ஃப் என்ன ஜாதின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஆடிப்பெருக்கும் போது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாதி பற்றின அதிகமான கவலையெல்லாம் கிடையாதுன்னு. ஆனால் சென்னையில் ரயில்வே ஸ்டேஷன் அல்லது பஸ் ஸ்டாண்டில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டுலட் பலகையில் அல்லது அந்த நோட்டீஸில் வெஜிடேரியன்ஸ் ஒன்லி, அல்லது இந்த மதத்துக்காரங்க, அல்லது இந்த மதத்துக்காரங்க வேணாம், இந்த ஜாதிக்காரங்க வேணாம், இப்படிங்கிற நிறைய இது இருக்குது. வெளியிலேருந்து வந்து சென்னையில் குடியேறவங்க அல்லது வீடு தேடுறவங்களுக்கு இந்த பிரச்சனையை அதிகமாக சந்திக்கிறாங்க. இந்த ஜாதியாக அப்போ வேணாம், இந்த ஜாதியாக இருந்தால் வாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ சென்னைங்கிறவங்களுக்குலாம் இது கிடையாது அப்படிங்கிறத எப்படி ஒரு பொதுவாக சொல்லிட்டு போயிடும். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 27 வீடு, இப்போ ஒரு 32 வீடு மாறி இருக்கேன். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீடு காலி பண்ணுறது எனக்கு ஹாபி மாதிரினா வீடு காலி பண்ணோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாரோடையும் எனக்கு அதிகமாக தெரியும். நான் அவ்வளோ வீடு காலி, இது வந்து ஜாதி சம்மந்தமான விஷயம் ஒன்றே கிடையாது, இது கிரீட் சம்மந்தமான விஷயம். கிரீடு நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் வந்து நான் 21 வயசில் கல்யாணம் பண்ணேன். அப்போ வந்து நான் பார்க்குறதுக்கு இப்போ இந்த ஃபோட்டோலாம் இருக்கிறத விட ஒரு 10 டைம்ஸ் ஒல்லியாக இருப்பேன், 54 கிலோ. என் ஒய்ஃப் வந்து அப்போது என்னோடய வயசு தான். ஸோ நாங்கள் 2 பேரும் போயிட்டு வீடு கேட்குறோம். இங்கே சென்னையில் கூட இல்லை, கோயம்புத்தூரில். எங்களை பார்த்தோன்னே, என்னப்பா அண்ணா, இல்லை வீடு வேணும் அண்ணா. என்ன வீடு அண்ணா? இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொடுக்கல. ஒரு 10 வீடு 15 வீடு கொடுக்கல. எனக்கு கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸரோட ரெக்கமெண்டேஷனில் அவங்க ஹவுஸ் ஓனரோட ரிலேட்டிவ் வந்து எனக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாடகை கொடுத்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் பார்க்குறதுக்கு ஃபேமிலி மாதிரி இல்லை, 2 சின்ன பசங்க வந்து ஒன்றா இருக்காங்க, அந்த ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் சென்னையில் வந்து வீடு தேடும் போதும் இதே பிரச்சனைகள் தான். ஒன்ஸ் எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபேமிலியாக வந்து ரெக்கக்னைஸ் ஆரம்பித்தோம், எங்களுக்கு வீடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மே மாதம் 1ஆம் தேதி வீடு மாற்றினேன். இந்த வீடு மாற்றுறதுக்கு முன்னாடி நான் வீடு தேடும்போது எனக்கு வீடு கொடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபேமிலியா? அப்போ கிடையாதுங்க, சாரி நாங்கள் பேச்சுலர்ஸ்க்கு தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, 20,000 ரூபா வீட்டுக்கு இன்றைக்கி 4 பேச்சுலர்ஸ் சேர்ந்தானா 40,000 ரூபா. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மொழி படம்லாம் வந்து பார்த்து நிறைய தமிழ் படம் இருக்கும். நம்ம ரியல் லைஃப்லேயே வந்து ஃபேமிலியாக போனால் தான் வீடு கொடுப்பாங்க, பேச்சுலர்ஸ் கிடையாது. அதுக்காக வேஷம் போட்டு கவுண்டமணி பொண்ணாக அந்த மாதிரிலாம் படம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, மைண்ட் செட்டே மாறிடுச்சு. ஃபேமிலியாக நான் போனேன்னா ஒரு வீடை நான் வண்டி வாடகைக்கு எடுத்துக்க முடியும், தண்ணி செலவாகும், என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, 4 பசங்க, 20,000 ரூபா கூட பொறுமானம் இல்லாத ஒரு வீட்டுக்கு ஓஎம்ஆரை தாண்டி சிறுச்சேரி கிட்ட இருக்கிறதுக்கு நான் 35,000 ரூபா வாங்குவேன். ஸோ இன்றைக்கி இது என்னென்னா, நீங்கள் சொல்கிற இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்களே அப்படி ஒட்டியிருக்காங்களே, அது என்ன கிரீட் சம்மந்தமானது. அது வந்து காசு ஜாஸ்தியாக வேணும். அதே மாதிரி நீங்கள் வேற்று மதத்தினருக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இது நார்மல் இந்தியன் மென்டாலிட்டியாக நிறைய எனக்கு இதில் வந்து பயங்கர எனக்கு ரொம்ப தப்பாக தோணுது. என் வீட்டில் வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு இருக்குது வடபழனியில், சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குது. வேறு மதத்தை சேர்ந்த வேறு ஸ்டேட்டை சேர்ந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்கேயுமே வீடு கிடைக்கல.
ஸோ என்கிட்ட வந்து 2 வீடு அப்போ காலியாக இருந்தது. என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கிடைக்கவே இல்லை, நான் கூட படிக்கிறாங்கண்ணா. சரி எடுத்துக்கோடா. நீங்களே சொல்கிறீங்களே கிடைக்கவே இல்லை. ஆமாம், நானும் சொல்கிறேன், ஆமாம் கிடைக்கவே இல்லைங்க. சென்னையில் வந்து நான் சொல்கிறது வந்து என் வயசில் உங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது. உங்கள் அம்மாவும் என் அம்மாவும் எப்படி வளர்ந்தாங்கன்ற அவங்க 50 வருஷம் வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போவும் வந்து அம்மா லவ் பண்ணுறமா அப்படின்னா எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படி எங்கள் அம்மாவை தான் கேட்டாங்க, என் ஒய்ஃபோட அம்மாவை தான் கேட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்கு அது பெரிய 10 பைசாவுக்கு இதுவே தெரில. மழை வெள்ளத்தில் ரோட்டில் போய் ஹெல்ப் பண்ணாங்கன்னா யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணானுங்க. ஏன்னா இதெல்லாம் பசங்க. இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு இந்த ஜாதி மத வேறுபாடு, இவங்க கூட பழகணும் இவங்க கூட பழகக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. போன ஜென்ரேஷனுக்கு இருந்ததா அப்படின்னா நம்மளாம் அப்படியே வளர்ந்துருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க பதில் எங்கே அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி தான் நம்மளுக்கு பதில். நீங்கள் அடுத்த வாட்டி உங்கள் கல்யாணத்துக்கு போங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்க சர்க்கிள் கிட்ட பேசி பார்த்தாலே இல்லையா போன ஜென்ரேஷன் நம்மளோட வேறு மாதிரி இருந்திருக்காங்கன்னு தோணும். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இளைஞர்கள்ட்ட அந்த விஷயம் இல்லை. இந்த இளைஞர்கள்கிட்ட எந்த முக்கால்வாசி தப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. இப்போ கால்வாசி இருக்குது. ஆமாம் இருக்குது. இங்கே ஊர் ஃபுல்லாக டாஸ்மார்க் இருக்குது. எல்லாருமே வந்து குடிக்கிறது எப்படி முன்னாடிலாம் வந்து நீங்கள் 20 வருஷம் முன்னாடி யார்கிட்ட போய் குடிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை எப்போவாது குடிப்போன்னுவாங்க. இன்றைக்கி நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னா குடிக்க மாட்டேன். என்னது குடிக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காதவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏன் கார்பரேட் கல்ச்சர். அதுக்கு ஒரு சினிமாவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இல்லை எல்லாமே ஒரு காரணம். சொசைட்டியே வந்து இப்போ வந்து என் அப்பாவும் உங்கள் அப்பாவும் வேலை செஞ்ச இடத்துல நம்ம ஓனரை பார்த்துருப்போம். நான் இன்றைக்கி வேலை செய்கிற என்னோட எஃப்எம்மோட ஓனர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு வாட்டி கூட என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. சரி, எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், இவங்கெல்லாம் வந்து ஓனர்கிட்ட வேலை செய்கிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட் உலகம் ஃபுல்லாக இருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. ஸோ இந்த 10,000 ரூபா வச்சு என் அம்மா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வேலையெல்லாம் சிக்கனமாக செஞ்சுக்கிட்டு 2,000 ரூபாய் வந்து சேர்த்து வைப்பாங்க, 1000 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க. இப்படி சேர்த்து வச்சு 2 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க. நான் எங்கள் வீட்டில்னு சொல்கிறது முக்கால்வாசி தமிழ் குடும்பங்களில் இப்படி தான் நடந்திருந்தது. இன்றைக்கி என்ன அப்படின்னா 30,000 ரூபாய் சம்பளம், 50,000 ரூபாய் சம்பளம்னா கூட அந்த 50,000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் வரும். அந்த 50,000 ரூபாய் கடைசி வரைக்கும் கண்ணிலே பார்க்க முடியாது. நான் 50,000 ரூபாய் அப்பா எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம்டா அப்படின்னா 15,000 ரூபாய் வாடகை எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் பண்ணிடுவேன், கிரெடிட் கார்டு பில் கட்டிடுவேன், 2-3 இஎம்ஐ கட்டிடுவேன். கடைசியில் என் அக்கௌண்ட்டில் 4,500 ரூபா இருக்கும். ஒரு வாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரேன், 2,000 ரூபா முடிஞ்சிடும். பாகுபலி குடும்பத்தோடு போடுவேன், 2,000 ரூபா முடிஞ்சிடும். 500 ரூபா எங்கள் அப்பா சேர்த்து வச்ச 20 வருஷம் முன்னாடி காசு கூட என்னால் சேர்த்துக்க முடியாது. என்ன பாயிண்ட் அப்படின்னா அன்றைக்கி என் ஆஃபீஸில் ரொம்ப பெரிய பார்ட்டினா ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடக்கும். எங்கள் அப்பா வேலை செஞ்ச ஆஃபீஸில் ஏதாவது ஒருத்தர் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார், லட்டு. இன்றைக்கி வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணாலே ஒரு எம்என்சி எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஈசிஆரில் ஒரு ரெசார்ட் கூப்பிட்டு போகிறான், குடி வாங்கி கொடுக்குறான். இதை தான் லாஸ்ட் 20 இயர்ஸாக நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. செலிப்ரேஷன் அப்படின்னா பேஷ், குவார்டர்லி பேஷ், ஹாஃபலி பேஷ். ஸோ நீங்கள் சினிமாவை ஒண்டி ரீசனாக சொல்லாமல் சொசைட்டியாகவே எல்லாமே மாறிடுச்சு. சரக்கு அடிக்கிறது அப்படின்றது வந்து அசிங்கமான விஷயம். அது வந்து ஒரு ஐயோ வெளில சொல்ல முடியாத விஷயம் மாதிரி ஃபேஷன் ஆகிடுச்சு. அது தமிழக இளைஞர்கள் மொத்தமாக கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறாங்க. இல்லையே அங்கே வேலை செய்கிற மாதிரியான இந்த மாதிரியான பார்ட்டி கல்ச்சரை எல்லாம் சினிமா மூலமாக தானே எங்கேயோ விருதுநகரில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கோ ஈரோடில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கோ. இல்லை, இது நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். சினிமாவில் குடிக்கிற சீன் இருக்குது. பெண்களை வந்து பெண்களாக பார்க்காம ஒரு மாதிரி வெறும் பாடியிலேயே கமெண்ட் பண்ணுற மாதிரி படங்கள்லாம் வருது. கரெக்ட், அக்ரீட். ஆனால் என்னென்னா ஒயின் ஷாப்பு, குடி இதெல்லாம் தப்பு சினிமாவில் காட்டுறதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் நம்ம ஊரில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்டேட்டே ஒயின் ஷாப்பை நம்ம வந்து ரெவன்யூக்காக நடத்திட்டு இருக்கோம். ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து நேஷனல் ஹைவேல ஸ்டேட் ஹைவேல வந்து ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியா நான் டிஸ்ட்ரிக்ட் ஹைவே மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதை திறந்து நடத்துறது அப்படின்றதுக்கான முயற்சிகள் தான் இங்கே நடக்குது. ஸோ ஆஸ் அ சொசைட்டியாகவே வி ஹவ் ஃபெயில்ட் இன் லாட் ஆஃப் வேஸ். நீங்கள் இப்போ குற்றம் சாட்டு நானும் சொல்லுவேன், ஆமாம் சினிமாவில் நிறையா தப்பு தாங்க நடக்குது. சரி, வேறு எதில் கரெக்ட் நடக்குது? இது எப்படின்னா விஜய் மல்லையா திருடன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. விஜய் மல்லையா திருடன், சரி வேறு யார் நல்லவன் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது ஒரு 4 பேர் யார் வந்து நேர்மையாக ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்காமல் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக இருப்பார்? அப்போது இங்கே தொழில் நடத்தணும்னா அல்லது எது பண்ணலாம் இல்லை உங்களுக்கே தெரியுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து, ரேஷன் கார்டு வாங்குறதுலேருந்து, கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுலேருந்து நம்ம என் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு 15-20 இடத்துலையாவது ஒரு 25 வயசு இருக்கிற பையன் லஞ்சத்தை கிராஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் பேசுகிறதோ இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதோ எல்லா இடத்துலையும் தப்பு இருக்குது, இந்த இடத்துலையும் தப்பு இருக்குதுன்னு அப்படின்னு விட்டு போயிட முடியுமா எல்லா விஷயத்தையும்? இல்லை, விட்டு போக முடியாது. என்னோட ஹோப்போ இல்லை நான் பேசுகிற பசங்க கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயமா நம்மளோட ஒரே ஹோப் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன். என்னோட குழந்தை, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்க வந்து எனக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஆளாக ஆகணும், எதுவுமாவே ஆகணும். அவங்க நல்லவங்க, அப்பா 2 பேரும் தங்கமான பசங்க, யாருக்கும் கெடுதல் நிற்காமல் எந்த தப்பும் பண்ணாமல் அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் இருந்தால் நானே சோறு போடுவேன். எனக்கு அவங்க வேலை செய்யணும், பெரிய சாம்பியன் ஆகணும், இது ஸ்போர்ட்ஸில் வரணும், சினிமாவில் எதுவுமே கிடையாது. எனக்கு அவங்க நல்லவங்களாக இருக்கணும். இதுதான் என்னோட ஒரே ஹோப். இப்போ யாராவது கேட்டுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரே ஹோப்பும் அவங்களோட பசங்க தான். நிச்சயமா இந்த மாதிரி மாறினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படி ஒரு இதெல்லாம் எல்லாமே ஒரு கேஷுவல் ஆகிடுச்சு, லஞ்சம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு சமூகமாக மாறினதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்படியே நம்ம பழகிட்டோம். எனக்கு காரணம்லாம் தெரில. எனக்கு நீங்கள் இன்டெப்த் டீட்டெயிலாக காரணம் சொல்லணும்னா தெரியல. சின்ன வயசுலேருந்தே வந்து
நான் பார்த்த நான் வந்து எனக்கு காலேஜ் அட்மிஷன் வேணும்னா காசு கொடுக்கணும் போது எங்கள் அம்மா வெளில வந்திருக்கிறாங்க. இல்லை காசுலாம் கொடுத்து சேர்க்க முடியாது, நான் 12th ஃபெயில். ஸோ 12th ஃபெயில் ஆகி நான் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி எழுதும்போது இல்லை இவ்வளோ டொனேஷன் சேர்க்கல. அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி போய் சேர்ந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து இதெல்லாம் ஏன் பழகிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நானும் என் ஒய்ஃப் குழந்தை வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் ஃபோன் பேசிட்டு வந்தேன். நான் ஆரியபுரமில் வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு, என்ன சார் தப்பு தானே? ஆமாம் தப்பு தாங்க, 1000 ரூபா அவன் ஃபைனு, பார்த்து பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை சார் நான் ஃபைன் கட்டிடுறேன். வெளில வாங்க சார் முதல்ல. நாங்கள் வெளில போனேன். சொல்லுங்கள் சார் என்ன பண்ணுங்க பார்த்துன்னா, இல்லைங்க நான் ஃபைன் கட்டிடுறேன். சார் 1000 ரூபா அப்படின்னா, இல்லை கட்டிடுறேன் அப்படின்னு. என்னென்னா போலீஸ் ஆகட்டும் சாதாரண ஆளுங்களாகட்டும், இது நார்மல் டே டு டே. இதை நான் வந்து புதுசாக வித்தியாசமான இன்சிடென்ட் சொல்லி நான் ஃபைன் கட்டி நான் ரெசிப்ட் வாங்கிட்டேன். என்னென்னா என்னோட 5 வயசு குழந்தை இதை பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஏன் பழகிடுச்சு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்ந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, லஞ்சம்ன்றது ஓகே. நீங்கள் விஜய் மல்லையாவை தான் திட்டுவீங்களே தவிர, நம்ம வீடு வாங்க போகும்போது பத்திரத்தை கம்மியாக பதிவு பண்ணுவோம், ஏன்னா டேக்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். நம்ம போலீஸில் மாட்டும்போது காசு கொடுப்போம், ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஃபைன் 1000 ரூபா 100 ரூபா கட்டினா ஓகே. ஸோ ஏன் பழகிடுச்சதெல்லாம் காமன் ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் அப்படி வளர்ந்துட்டோங்க. லஞ்சம் கொடுக்காம ஃபைன் கட்டுறது ரொம்ப சரியான விஷயம் தான். ஆனால் அந்த தவறையை செய்யாமல் இருந்துட்டா, நான் காந்தியா இல்லைனா புத்தரா வளரல. சில தவறுகள் நானும் செய்வேன். நான் அந்த மாதிரி ஃபேக்கும் பண்ண விரும்பல. நான் சில தவறுலாம் பண்ணேன். சில நேரத்தில் வந்து அர்ஜென்ட்டாக கிராஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணிடுவேன். இதே தான் எல்லாருக்குமே நினைக்கிறேன். நான் வந்து 200% பியூர் அப்படி நான் வந்து சொல்ல விரும்பல. நான் தப்பு பண்ணுவேன், அந்த தப்பு நான் ரியலைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ணாமல் லஞ்சம் வாங்குறது. ஃபோனே பேசாமல் வண்டி ஓட்டிட்டா அப்படின்னா அது நான் ஃபைன் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தி வந்தது எனக்கு. நான் பேசல, இத்தனைக்கும் என்னோட ஒய்ஃப் பேசியிருந்தாங்க. அவங்களுக்குமே என்ன அப்படின்னா அது ஒரு பாடம் மாதிரி இருந்தது. நாங்கள் 3 பேர் யாருன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் அந்த இதெல்லாம் இல்லை, நாங்களும் சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ். நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புலேருந்து தான் நாங்கள் கற்றுட்ருக்கோம். கண்டிப்பாக அப்படி கற்றுக்கும் பொழுது நாளைக்கு அந்த போலீஸார் வந்து நீ லஞ்சமே கேட்க முடியாத ஒரு சூழலை நாமளே உருவாக்கிடலாம். ஆனால் இது ஆர்ஜே பாலாஜிக்கான ஒரு கொஸ்டினோ இல்லை அவர் சொல்கிற ஆன்சரே கிடையாது. நான் ஜென்ரலாகவே இது வந்து நீங்கள் உங்கள் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. என் பையன் முன்னாடி நான் இதை பண்ணேன் அப்படின்னா என் பையனுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பழகிடும். 20 வருஷம் கழிச்சு அவனுக்கு என்னன்னா சீட்டு காசு கொடுத்து வாங்கி கொடுப்பான்வான். எனக்கு வந்து அது மாதிரி வாங்க தேவையில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பாலாஜி ரொம்ப முக்கியமான ஒரு நபராக வளம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் நிறைய விமர்சனத்துக்குள்ளானார். இதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா விமர்சனம் வெளிலேருந்து வந்தது அப்படின்றது இல்லை. மொத்தம் 3 பார்ட் இது. ஒன்று நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 1 இயருக்கு முன்னாடியிலேருந்தே என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஜல்லிக்கட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் தமிழர் பாரம்பரிய பற்றி தெரியாதா அப்படின்ற மாதிரி இப்போ யாராவது ட்விட்டர்லையோ இல்லை எங்கேயோ கேட்குறீங்கன்னா, 3/4 பேர் ரோட்டில் போய் போகிறான்னால எவனுக்கு எதுவும் தெரியாது. தமிழர் உரிமை ஜல்லிக்கட்டு அது ஒண்டி தான் எனக்கும் தெரியும். இதை தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தேன். நான் வந்து வெளிநாட்டு போயிட்டு கரெக்டாக லேண்ட் ஆன அன்றைக்கி தான் வந்து ஒரு டிவி சேனல், இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பெண்களின் நிலை பொது வாழ்வில் அப்படின்றது தான், விமன் இன் பப்ளிக் லைஃப் ஃபைட்டிங் பயஸ், அதுதான் என்னோட டாபிக். 6 பேர் பேனலிஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க. கரெக்டாக இந்த மாதிரி லைவ் போகிறதுக்கு முன்னாடி 5 4 3 2 1 டாபிக் மாதிரி ஜல்லிக்கட்டுன்ட்டாங்க. ஸோ நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பாரம்பரியம், பண்பாடு எதுவுமே தெரியாத கிரண் பேடி அப்படின்ற ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஒரு விமன். ஷி ஹஸ் டன் ஸோ மச் இன் திஆர் ஜெயில் அண்ட் இன் அர் என்டையர் போலீஸ் ஸ்டென்ட்டில். ஸோ அவங்க வந்து இது மாதிரி சொல்லும்போது எனக்கு அந்த நேரத்தில் வந்து என்னென்னா, நீங்கள் எப்படி எதுவுமே தெரியாமல் பேசுவீங்க அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு சாமானிய, அது வந்து என்னென்னா, இங்கே பாரு நான் பேசுகிறேன் பாருன்னு ப்ரிப்பேர் பண்ணி பேசுனே கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு தமிழனுக்கோ இல்லைனா ஒரு என் ஊரில் நடக்கிற ஒரு விஷயத்தை தெரியாத ஒருத்தவங்க சொல்லும்போது வர கோவம் தான் அது. இது வந்ததுக்கப்புறம் இது இவ்வளோ பெருசாகும், அது அவ்வளோ பெரிய வைரல் ஆகும், எல்லாருமே வந்து அதை பற்றி பேசுவாங்க அப்படின்லாம் இது பண்ணல. பட் ஆனால் இது வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக ஒரு 10 நாளில் வந்து எல்லா பசங்களும் ரோட்டில் போகும்போது இந்த ஸ்பிரிட்டை தான் நான் போன வருஷம் சென்னை ஃப்ளட்ஸில் பார்த்தேன். இதில் பேசினது ஒரு ரீசனாக இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்பிரிட் தான் என்னை உள்ளே எடுத்துகிட்டு போச்சு. ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இல்லாமல், சப்போஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், வேறு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இந்த இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா நான் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த காசோட அந்த ஸ்பிரிட் தான் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ஸோ இதனால தான் நான் உள்ளே போனதுக்கப்புறம் என்னோட வேலை நான் என்னவா பார்த்தேன்னா, ஐ வாண்டட் டு பி அ மெசஞ்சர் ஆர் அ கேட்டலிஸ்ட் டு ஸ்ப்ரெட் அக்ராஸ். இது வந்து நான் வந்து சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, காங்கேயம்லேருந்து நிறைய ஊருக்கு போய் பேசினேன். ஆனால் அதே டைமில் நேஷனல் மீடியாவில் இது ஏதோ ஒரு போராட்டம், 20 பேர் உட்காந்து பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் ரிப்போர்ட்லாம் பண்ணி அது மாதிரி சித்தரிக்கும் போது இது போராட்டம் இல்லை, மூவ்மெண்ட் அப்படின்ற, ஏன்னா நேஷனல் மீடியாவில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து. ஸோ என்னோட வேலை நான் ஒரு மெசஞ்சராக ஒரு கேட்டலிஸ்ட்டாக பார்த்தேன். இதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். வியாழக்கிழமை இருக்கும் இது வந்து இந்த போராட்டம், எனக்கு டேட் ஞாபகம் இல்லை, ஆனால் இது ஒரு வியாழக்கிழமை நைட்டு வந்து நான் மெரினா பீச் போனேன். மெரினா பீச்சில் என் முன்னாடி 2 லட்சம் பேர் இருந்தாங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் எவ்வளோ ஃபுல்லாக ஆளுங்களாக இருந்தாங்க. நைட்டு வந்து அன்றைக்கி தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தார். மாணவர்கள் கேட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டேன், நாங்கள் இது பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், மசோதா நிறைவேற்ற போகிறோம், பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார், கவர்னர் சொல்லி, அன்றைக்கி நைட்டு தான் இது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று கேட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதை கொடுத்துட்டாங்க. இது கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு பையன் 25 வருஷமாக இருக்கிற கோவம்
உன் முன்னாடி 1.5 லட்சம் பேர் ஒன்றை மாதிரியே மிடில் கிளாஸ் வேல்யூஸை இது பண்ணுறாங்க. ஸோ அந்த கோபத்தோட வெளிப்பாடாக ஒரு ஸ்பீச் இருந்தது. அது ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்லாம் கிடையாது. ஒரே ஒரு இன்டென்ஷன் என்னென்னா, நம்ம ஒன்று கேட்டோம் கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்றது தான். அன்ஃபார்ச்சுனேட்லி தேர்ஸ்டே நைட்டுக்கு அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே வந்து அந்த செலிப்ரேட்டிவ் ஸ்பிரிட்டோட வீட்டுக்கு போக வேண்டிய பசங்களை வந்து வீட்டுக்கு போகல. எல்லாருமே வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து பெப்சி கோக்கை தடை பண்ணணும்னு ஆச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு கோரிக்கை வந்தது, தமிழீழம் பற்றி பேசினாங்க. ஸோ எல்லாமே மெயினாக கேட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நீர்த்து போயிட்டு இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு, நான் எதுக்கு வந்து ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் சொன்னேன்னா, அந்த பேசின நைட்லேருந்து அடுத்த ஒரு 3 நாளைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து முக்கியமான தலைவர்கள்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. முக்கியமான நடிகர்கள்னு யாரெல்லாம் சொல்லிங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இது கட்சியில் இருக்கிற ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க, ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி இதை சொல்லுங்கள், இப்படி பண்ணுங்கள், அதை சொல்லுங்கள், அப்படி பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னும் போது எனக்கு என்ன சொல்லணும்னா ஒன்று தான் சொல்லணும். 3 நாளுமே இது முடிஞ்சு போச்சு, நம்ம ஒன்று கேட்டோம் கொடுத்துட்டாங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு போனால் அடுத்த வாட்டி உன் அம்மாவும் என் அம்மாவும் அனுப்புவாங்க, நம்ம இன்னொரு விஷயத்துக்காக போகிறோம். ஒரு நெருக்குதல் தான் இப்படி சொல்ல வச்சிருந்துச்சு. நான் எது சொல்ல வச்சுதானே, என்ன சொல்ல வச்சது நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அதை தான் சொன்னீங்களா? இல்லை, நான் எதுவுமே சொல்லலையே. நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இது முடிஞ்சதுன்னா நீங்கள் போங்க, ஆனால் உங்களை போக சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, போகிறதும் போகாததும் உங்கள் விருப்பம். இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ. இந்த கலவரம் நடக்கிறதுக்கு கோபமாக சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படின்னா என் மைண்டில் வந்து 100 பேரோட தாட் போயிட்டுருக்கு. இந்த 100 பேர் யார் அப்படின்னா, ராஜசேகர், தனபாண்டி, ராதிகா, இவங்கெல்லாம் கிடையாது. சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர் யாருன்னா, நீங்கள் உங்கள் சேனலில் வந்து தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ட் ஆளுங்கன்னு போட்டிங்கன்னா அதில் 100 பேரில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு 30 வயசு சாதாரண ஒரு பையனுக்கு இவங்க ஃபோனில் பேசுகிறாங்கன்றதே ஒரு இது, இவங்க எதுக்காக பேசுகிறாங்கன்றது எனக்கு குழப்பம். ஸோ நான் இது மாதிரி குழப்பமாகவே ஒரு வீடியோ விட்டேன். பாயிண்ட் 1. அடுத்த நாளைக்கு காலையில் கலவரம் நடக்குது. இது எனக்கு என்னென்னா, எனக்கு ஏன் வந்து கில்ட்டுனா, நம்ம போடா வீட்டுக்கு போனேன்னா அடுத்த வாட்டி வரலான்னு சொல்லியிருந்தானா கொஞ்சம் பேர் கேட்டு போயிருப்பாங்க. இது எனக்கு எப்போ தெரியும்னா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காலேஜுக்கு போனேன். கோவில்பட்டி, விருதுநகர், கோயம்புத்தூர். ஒரு காலேஜில் கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், அந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் ஸ்டேஜில் சொல்கிறார், நாங்கள் 2800 பேர் ரோட்டில் நின்றுருந்தோம், அன்றைக்கி நைட்டு உங்கள் வீடியோ வந்தது, என்னை பொறுத்தவரைக்கும் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா போங்க, இல்லைனா இருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. குழப்பமாக சொன்ன வீடியோ. அதை கேட்டு அந்த 2800 பேர் காலேஜுக்கு இல்லை போராட்டம் முடிஞ்சிச்சு அவரே சொல்லிட்டாருன்னு போயிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தா நிறைய பேர் போயிருப்பாங்களே, அன்றைக்கி காலையில் அது நடந்திருக்காது என்ற ஒரு கில்ட் ஃபஸ்ட். ரெண்டாவது விஷயம், அன்றைக்கி காலையில் வந்து வன்முறை நடந்தது. நான் மெரினா பீச்சுக்கு போனேன். எந்த ஒரு ஆக்சஸும் ஓப்பன் ஆகலை. உடலை உள்ள நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். உடலை உள்ள திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கையெல்லாம் பதறுது. ஒரு 10:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு, என்ன பண்ணுறீங்க, முதல்ல ஒரு வீடியோ போடுங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதில்ல, டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, சீக்கிரம் வீடு. என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, அடி வாங்காமல் வீட்டுக்கு போங்கடான்றது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கிறது வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. அதாவது கோட்ஸ். நான் அந்த வீடியோ 2வது வாட்டி பார்க்கும்போதே வேர்ட்ஸ் தப்பாக இருக்கேன்னு தோணுச்சு. என்னோட இன்டென்ஷன் மாணவர்கள் அடித்தாங்க, வன்முறையை தூண்டினாங்களாம் கிடையாது. அது சொன்னேன், முட்டாள் தான் சொல்லுவான். அப்படி நான் முட்டாளும் கிடையாது. என் இன்டென்ஷன் யாரும் அடி வாங்காமல் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது தான். ஸோ அதை பெருசாக்கும் போது எனக்கு யார்கிட்டையும் பதில் சொல்ல தோணலை. இதுக்கப்புறம் நான் 12:30 மணிக்கு திருப்பி மெரினா பீச் போனேன். 5 மணி வரைக்கும் நான் மெரினா பீச்சில் தான் இருந்தேன். என்னால் எத்தனை பேரை பேசி அனுப்ப முடியுமோ, 1000 1500 பேர், அங்கேருந்து மொத்தம் 4000 பேர் தான் இருந்தாங்க. 1000 எல்லா போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க, மீடியா இருந்து, உங்கள் சேனல்லாம் இருந்தாங்க. 5:30 மணி வரைக்கும் 4 நாள் எவ்வளோ பேர்கிட்ட பேச முடியும்? 10 பேர் தான். ஏன்னா உள்ள என்ன யாரையுமே உள்ள 10 பேராக 15 பேராக ஒரு 1000 பேர் அமிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம இது ஒன்று பண்ணினோம், அதை கரெக்டாக முடிக்கிறதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். ஷில்லாங் அப்படின்ற ஒரு ஊர். 15 நாள் ஃபோன் கிடையாது, எந்த ஆக்சஸும் கிடையாது. நான் பாட்டுக்கு என்ன தப்பு பண்ணோம், என்ன இதாச்சு அப்படின்னு. மற்றபடி ட்விட்டரில் திட்டினானுங்க, ஃபேஸ்புக்கில் திட்டினேன், எனக்கு 10 பைசாக்கு இதாகும். நான் ஏன்னா மாணவர்களை நான் தப்பாக சொல்லலை, வேர்டு தப்பு. என்னோட நினைவு சரியா இருந்துச்சுன்னா அதற்கு முந்தைய தினம் தான் நீங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க, பத்திரிகையாளர். நான் பிரஸ் மீட்டே நடத்தல, பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க எதையும் நடத்தல. அங்க நிற்கும் போது எல்லா பத்திரிகையாளர்களும் மைக் வச்சிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தீங்க, எல்லாரும் வந்து கிளஞ்சு போங்க, அல்லது அந்த விஷயத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயம், இந்த போராட்டம் வந்து நடந்துட்டுருக்கு, இது வந்து சட்டப்பேரவையில் பாஸ் ஆகி இந்த மசோதா தாக்கலாகி அந்த பேப்பரை ஒரு முக்கியமான அதிகாரி யாராவது ஒருத்தர், சகாயமோ அல்லது ஒரு பெரிய ஜட்ஜோ யாராவது ஒருத்தர் படித்து இதில் இருக்கிறது சரி, இந்த ஜல்லிக்கட்டு நடந்துரும்னு உறுதி அளிச்சாங்கன்னா நாங்கள் கலையிறோம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. இல்லை நான் சொல்ல அப்படின்னு மாணவர்கள் சொன்னாங்க. இவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நீங்கள் தான் பதிவு இல்லை அது நடந்துட்டு இருக்கிற அன்றைக்கி தான் இது சொன்னது. வந்து முன்னாடி நாள்லாம் கிடையாது. என்னைக்கு இந்த வன்முறையெல்லாம் நடந்ததோ அன்றைக்கி இருக்கிறவங்க ஏன் எதுக்காக இங்கே உட்காந்துருக்காங்கன்னா, அவங்களோட கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, நாங்கள் நம்புற மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்து இது நடந்துருச்சு அப்படின்னு படிக்கணும்னு. இதை தான் நான் தெரிவிச்சேனே தவிர இது என் கருத்தாக சொல்ல. என் கருத்து ஸ்டார்டிங் அந்த தேர்ஸ்டேலேருந்து என்ன அப்படின்னா, நம்ம கேட்டதுனால தான் இங்கேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு இத்தனை நாளாக நிறைவேற்ற ஒரு விஷயம் நிறைவேற்றிருக்காங்க. அதை போகிறன்னு வாக்குறுதி. ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு கவர்னர் போய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தோணலை. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் தோணலை. சொல்லியிருக்காங்க, நிறைவேற்றுவாங்க. அதனால் நம்ம கேட்டது கிடச்சிருச்சு, ஜாலியாக போகலாம். ஸோ ஜாலியாக போயிருந்தால் என்ன இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும்
ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அது வந்து ஒரு பயங்கர பயத்தை உண்டாக்கியிருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவனுங்களாம் வந்து நிற்பானுங்க. இதை வன்முறையில் அவங்களுக்கு எப்படி முடியணும்னு எதிர்பார்த்தாங்களோ எல்லா கட்சியும், நான் சொல்கிறது இங்கே இருக்கிற கட்சி, அங்கே இருக்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் இது இப்படி தான் முடியணும்னு சந்தோஷப்படும், இப்படி முடிஞ்சால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி முடிஞ்சது, வன்முறையில் ஆச்சு. எக்ஸாக்டாக ஜனவரி 26 வந்து ஆந்திராவில் பசங்க ரோட்டுக்கு வந்தானுங்க, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஏதோ கேட்டு அடித்து 15வது நிமிஷத்தில் ஓட விட்டாங்க. ஏன் அப்படின்னா we have led an example. இதுக்கு வந்து இதில் என்ன அப்படின்னா என்னோட தப்பு என்ன அப்படின்னா நான் இதை கரெக்டாக வந்து தைரியமாக போய் சொல்லியிருக்கணும், இது முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போங்கன்னு. ஏன் அப்படின்னா இதில் இன்னொரு பாயிண்ட், நீங்கள் வந்து உங்கள் நியூஸ் சேனல் தான். ஸோ நியூஸ் சேனல்னால் இவர் இது சொன்னார்னு கேள்வியாக கேட்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணலாம். எக்ஸாக்டாக ட்விட்டரில் இப்படி ஆச்சு, ஃபேஸ்புக்கில் எப்படி ஆச்சுன்னா இந்த ட்விட்டரில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200 ஐடி மட்டுமே தான் இந்த போராட்டத்தை முடிய விடாமல் இன்னும் புதுசாக கருத்துக்களை திதிச்சு யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ எல்லாரோட இமேஜையுமே டேமேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி யார் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்கள வந்து ஆன்டி நேஷனல், அதாவது ஆன்டி தமிழ், ஆன்டி பாரம்பரியம் இப்படி ஆகிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு நியூஸ் சேனல், இப்போ என் வேலை கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் கெட்டவன், இவன் காசு வாங்கிட்டான். யார் காசு கொடுப்பா இதை முடியறதுக்கு? முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எதுக்கு காசு வாங்கணும்? அதுக்கு எதுக்கு நான் ரோட்டுக்கு போனேன்? நான் என் குடும்பத்தோட, என் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, நான் என் வீட்டில் ஜாலியாக இருப்பேனா, இல்லை இவனுக்கு கொடுக்குற காசுக்கு நான் ரோட போய் கத்தி என் குரலை போயிட்டு இது பண்ணிருப்பேனா? தமிழகத்தினோட அரசியல், காவல்துறை மட்டத்தில், நடிகர்கள் மட்டத்தில் ரொம்ப முக்கியமானவங்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லுங்கள், இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்துச்சு? முதல்ல எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருமிதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு முதல் 2 கால்லாம் வந்து அதாவது அன்றைக்கி நைட்டு ஸ்பீச் பேசிட்டேன். காலைல எழுந்து பார்த்தா நான் ஐ லவ் யூ இது வரைக்கும் நான் இப்படி யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை, உங்ககிட்ட தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா, நீங்கள் உங்களை நான் தம்பின்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் தலைவர், இப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தராக பேசும்போது 2-3 கால் நல்லா இருந்தது. எக்ஸாக்டாக ஒரு 3வது 4வது காலுக்கு அப்புறம் பயமாக இருந்தது, பதட்டமாக இருந்தது. ஏன்னா இதை நீங்கள் இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணி சார் நீங்களே பண்ணுங்களேன் சார், நான் பண்ணுறதை தான் 30 வருஷம் முன்னாடியே பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் பண்ணணும், நீங்கள் போய் அங்கே முன்னாடி நின்று இது இப்படி சொல்லுங்கள், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள், ஆனால் வந்து மாற்றி இதை ஒரு அறிக்கை விடுங்க, இப்போ இமீடியட்டாக ப்ரெஸ் மீட் நடத்துங்க, அவரை போய் பாருங்கள், இதை மடிச்சிட்டு இதை பண்ணுங்கள். இல்லை நான் இங்கே இருக்க என்னென்னா இது நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வேல்யூ தான் எனக்கு இருக்கும். நான் சம்பாதிக்கலாம், சினிமாவுக்கு போகலாம், எனக்கு இந்த வேல்யூ மாறாது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா பயமாக இருந்தது, பதட்டமாக தான் இருந்தது. அன்றைக்கெலாம் அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகும். 3 நாளைக்குமே நான் வந்து யார் ஃபோனையும் பயத்தில் தான் எடுத்தேன். நான் நம்பர் மாற்றிட்டேன், வேறு நம்பர். ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், இவ்வளோ தான் என்னோட மெச்சூரிட்டி. ஆனால் இது தப்பு, இது வந்து நம்ம இந்த நேரத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எனக்கு அதாவது இது முடிஞ்ச 3வது நாள் தோணுச்சு. அதுதான் நான் எப்பவுமே தப்பு பண்ணால் நான் கரெக்ட் பண்ணிப்பேன். ஐ ஃபீல் யூ க்ரோ ஆஸ் அ பர்சன் when you accept your mistakes. நான் பண்ண தப்பு என்னென்னா ஒரு மொமெண்ட்டில் இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதே ஆணித்தரமாக 4 நாளைக்கு சொல்லியிருக்கணும். நான் குழம்பு முடிஞ்சிச்சு அந்த மாதிரி பேசுகிறேன். இதை தவிர நான் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. அந்த மாதிரி சொன்னவங்களில் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இருந்தாங்களா? எல்லா கட்சியிலுமே இருந்தாங்க. எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. உங்களை இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லியிருக்கேன். எல்லா கட்சியிலுமே இருந்தாங்க. பாரபட்சம் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் இல்லை, எல்லா கட்சியிலுமே இருந்தாங்க. யாருன்னு எதுவும் சொல்ல முடியுமா? இல்லை, நான் கிசுவா இதை சொல்ல விரும்பலை. இது என்ன, இது வந்து பேர் சொல்கிறதுனால இது எதுவும் மாறப்போகிறதுலாம் கிடையாது. எனக்கு இதை பற்றி பேசுவோம், இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன்றதுனால ஐ எம் பீயிங் ஓப்பன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆர்ஜே பாலாஜி பங்கேற்றிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மேஜரான விஷயங்களில் எதுலேயுமே ஒரு தலையிடலையே, அல்லது அவருடைய கருத்து அது எனக்கு கிடைச்ச நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னோட மெச்சூரிட்டி லெவல். ஐ வாண்ட் டு ஃபைட் த பேட்டில் தட் ஐ வாண்ட் டு ஃபைட். இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவங்களுக்கும் சண்டை நடந்தபோது இதை சொல்லி இது கருத்து சொல்லுங்கள், இது சொல்லுங்கள், யார் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள், அதுதான் மேஜராக நடந்தது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் நடக்கல. நெடுவாசல் போராட்டம் இல்லை அதுதான் சொல்கிறேன், நெடுவாசல் போராட்டம் நடந்தது. ஸோ இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் தான் இமீடியட்டாக நடந்த அரசியல் பேட்டிலாக இருந்தது. அந்த இமீடியட் பேட்டிலில் அதுக்கப்புறம் நடந்த நெடுவாசல் போராட்டமில் இது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா 100 பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நான் எனக்கு ஒரு கருத்தை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்காக நான் ரோட்டில் போய் நிற்க முடியாது. இப்போ இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்லேயே வந்து எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் இருந்தது. இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா இவங்க யாரை ஏமாற்றினாங்க? காமராஜா. இதை தான் எனக்கு கிடைச்ச ஒரு சில மேடைகளில் நான் பதிவு பண்ணேன். ஸோ நான் வந்து இப்போ யாரை சப்போர்ட் பண்ணுன்றது எனக்கு பெருசாக எந்த 2 பக்கமே நான் இன்க்ளைன் ஆகலை. அப்படி இல்லை எலெக்ஷன் வைங்க, திருப்பி வேறு யாராவது வரட்டும், அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எலெக்ஷன் நடத்தினா யார் வருவா? நேதாஜி வந்துடுவாரா? எனக்கு பெருசாக நான் ஒரு விரக்தி ஸ்டேட்டஸில் இருந்தேன். ஆட போங்கடா, என்னடா நீங்கள், நான் ஓட்டு போட்டு எதுக்கு செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுறேன், என் தொகுதிக்கு பண்ணுறான்னு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படி என் பதவியை காப்பாற்றிக்கலாம், யார் கூட போய் சேரலாம், நேற்று வரைக்கும் நான் இவங்களை திட்டுவேன், அடுத்தது அவங்ககிட்ட போவேன். அப்படி இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது என்ன ஆக போகுது, அடுத்து நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஸோ எல்லாருமே இப்படி இருக்கும்போது எனக்கு அது நெடுவாசல் ஆகட்டும், இல்லைனா அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள் பிரச்சனை ஆகட்டும், என்னோட சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம் இஸ் நாட் கோயிங் ஸ்டாண்டிங் ஆன் ரோட்.
நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நடக்கிற மாதிரியே தமிழ்நாட்டில் ஒரு 10-12 இடங்கள்ல ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. உங்கள் நியூஸ் சேனல் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய அதற்கும் எதிர்ப்பு இருந்துச்சு. இல்ல இந்த அளவுக்கு இது இப்போ நான் என்ன எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு மீத்தேன் போராட்டத்துக்கும் பெரிய இல்ல மீத்தேன் இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்து மாதிரியே தமிழ்நாட்டில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், இந்தியாவில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நிறைய இடங்கள்ல போகுது, தெரியல உங்களுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு விஷயம், வாடிவாசல் நெடுவாசல் அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரோட்டில் போய் நிற்கிறது எனக்கு சொல்யூஷன் இல்லை. ரோட்டில் போய் ஒரு ஸ்பிரிட்டோட ஒன்று நின்னோம் கேட்டோம் கிடச்சிதுன்னா இமீடியட்டாக 20 டேஸில் அது ஒர்க்கிங் மாடலாகி எல்லாத்துக்கும் நான் போய் பண்ண கிடையாது. அது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயி போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ இன்ட்ருமா வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நடக்கலைன்னா திருப்பி. ஸோ நான் இப்போ போயிட்டு ரோட்டில் போய் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம் எங்களோட இதில், சும்மா ஒரு 2 minutes குப்பையை சாலைகளில் குப்பையை அகற்றுங்கள்னு சொல்லிட்டு போராட்டம் போவானுங்க ஒரு 200 பேர். இங்கே ஒரு பொண்ணு, கண்ணு தெரியாத பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஏதோ நடந்துகிட்டே இருக்கும், கீழே ஏதோ போடும், அது குப்பை தொட்டில் போட்டு அவங்க போராட்டம் பண்ணி முடிச்சோன்னா அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடும். ஸோ எல்லாத்துக்கும் கத்தணும், ரோட்டில் போய் நிற்கணுங்கிறது சொல்யூஷன் கிடையாது. சிலதுக்கு ஆக்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள் பிரச்சனைக்கு நான் கருத்து சொல்லியோ இல்லைனா வேறு யாரோ கருத்து சொல்லியோ சேஞ்ச் ஆகாது எதுவுமே. அவங்க போய் அவ்வளோ நாள் 25 நாள் 42 நாள் ரோட்டில் நின்னும் பிரைம் மினிஸ்டர் பார்க்கல. எங்களால் முடிஞ்சது என்னென்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இப்போ அருண் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு EFIன்னு ஒரு குரூப் இருக்குது, நாங்களாம் சேர்ந்து ஒரு 60 ஏரி குளங்களில் விவசாய பகுதிகளில் தூர் வாடுறோம். இது இளைஞர்களாக நாங்களாம் சேர்ந்து எங்கள் சைடில் வந்து செய்கிற சின்ன விஷயம். ஸோ சம்திங் நீட்ஸ் ஆக்ஷன். நீங்கள் நெடுவாசலில் மட்டும் நான் போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா நான் உடனே என் கருத்தை சொல்லிட்டேன், 2 லைன் ட்வீட் போட்டேன்னா நான் வந்து பதிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஃபைட் மை ஓன் பேட்டில். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும். நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா சொல்லிட்டு போகிறதோடு நிற்கக்கூடாது அப்படின்ற. ஜல்லிக்கட்டு ஏன் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு வந்து ஸ்பிரிட். ஒரு ஸ்பிரிட்டை நான் கேட்டலைஸ் பண்ணணும், மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து. கேட்டலைஸ்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு அதை பரப்பணும் அப்படின்றதான் என்னோட நோக்கம். ஒரே இடத்துல 5 நாள் உட்காரதோ இல்லைனா வந்து இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அதை ஹைஜாக் பண்ணிட்டு போகணும், என்னோட நோக்கம் அது கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்திக்கிறாங்க. ஒரு அரசியலுக்கு வரமாட்டாருன்னு இப்போ அதிகமான ஒரு பரபரப்பாக இருக்குது, கேட்குறாங்க. செய்தியாளர் சந்திப்பில் அரசியலை பற்றி கேட்காதீன்னு ரஜினி சொல்கிறாரு. பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நடிகரை நோக்கி எல்லாரும் இப்படி பார்க்குறது எப்படி? நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேனுங்க. சின்ன வயசுலேருந்து தளபதி படத்துலேருந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லா படத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்கூலில் லீவ் போட வச்சுலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் அந்தளவுக்கு பயங்கர ஃபேன். கபாலி வரைக்குமே நான் அப்படி தான் படம் பார்த்துருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது 6th படிக்கும்போது எங்கள் தாத்தா வந்து என்கிட்ட அப்போலேருந்தே அரசியல்லாம் பேசுவார். நிறையா எனக்கு புரியலாம் அவருக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நான் தான் அந்த ஆள். ஸோ அப்போ முத்து படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து அதில் மெயினாக அவங்க கேரக்டருக்கு சொல்கிற டைலாக்லாம் வந்து டபுள், அதாவது அதுக்கு இன்டர் மீனிங் இருக்குது. அது டேரெக்டாக வந்து வேற ஒரு, அதாவது நான் பாட்டுக்கு வேலை செய்கிறேன், என்ன செய்ய விடுங்களேன் அப்படின்னு இருக்கோம். அதாவது அதில் பாட்டு இருக்கும், கட்சி எல்லாம் இனி நமக்கு எதுக்கு ஸோ நான் 6வது படிக்கும்போது எனக்கு பயங்கரமாக இருந்தது. இதே தான் இந்த டிமானிட்டைசேஷன் எப்படி நாட்டுப்பற்றோ அதே மாதிரி தமிழ்நாடு செம்மையாக ஒரு பயங்கரமாக ஆகிடும், சூப்பர் ஸ்டார் வந்து CM ஆகிடுவார் அப்படிலாம் சொல்லிட்டு. முதல்வன் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு பயங்கர ஏக்கம். இந்த படம் வந்து ரஜினி நடிக்கணுமே. எனக்கு அப்போல்லாம் அவர் நடிக்க வேண்டிய படம் தான், நடிக்கல அப்போல்லாம் கூட தெரியாது. ரஜினி நடிச்சிருக்கு சூப்பராக இருந்திருக்குமே அப்போல்லாம் இருந்தது. நான் இது 6வது முத்துனா 12வது படிக்கும்போதோ 11வது படிக்கும் பாபா வந்தது. ஸோ அதில் வந்து நார்மல் ஒரு பாட்டாக தான் இருக்குது, லவ் பாட்டு, பா கிச்சு கிச்சு தா அப்படி இருக்கும். ஸோ கிச்சு கிச்சு தரமாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்தா தமிழ்நாடு என் உயிர்நாடு அப்படி ஒரு லைன் வரும். ஸோ அப்படின்னா எனக்கு அப்பவும் பயங்கர நம்பிக்கை, நான் வந்து என்னோட தலைவர் வந்து அரசியலுக்கு வந்துடுவார். ஏன் வந்துடுவார்லாம், நீங்கள் ஏன் ரஜினி வந்தால் நல்லதாகிடுமா, அவர் என்ன நடிகர் தானே அப்படின்னா, ரஜினி நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன வயசுலேருந்து எனக்கு பதிஞ்சிருச்சுங்க. எனக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன். சினிமாவில் பண்ணுற விஷயத்தை வச்சு இல்லை, ஜென்ரலாக ஏதோ ஒரு ஆவரா அந்த ஃபீல்டெலாம் எனக்கு ஆயிருக்கு. ஸோ இது 12th ஆச்சு. இதுக்கப்புறம் முந்தானத்துக்கு கடவுள் வழி இருந்தனால சொன்னால் வந்து நான் அரசியலுக்கு வருவேன். என் பையனுக்கு இப்போ 5 வயசு ஆச்சு, ஓகேவா? ஸோ ஒரு 20-25 இயர்ஸாக நான் வெயிட் பண்ணிட்டேன் சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு. இது இப்போ எனக்கு வந்து பொறுமை போயிடுச்சு. நான் வந்து சாதாரண ஒரு ரசிகரோட மென்டாலிட்டியாக, இதுக்காக ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து இவன் இப்படி சொல்லிட்டாங்க. நானும் ரஜினி ரசிகன், நான் மன்றத்தில் இல்லை, நான் பாலாபிஷேகம்லாம் பண்ணதில்லை, ஆனால் எல்லா படமும் பார்த்துருக்கேன். அவர் அரசியலுக்கு வருவார்னு ஏங்கின ஒரு ஆள்னா தான் நான். வாட் ஐ ஃபீல் டுடே இஸ், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் நான் ரொம்ப வருஷமாக ரசிச்சிருக்கேன். அவர் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிருக்கேன். பட் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபாதர் இன் லாவுக்கு மாமனாருக்கு வந்து 65 வயசு ஆச்சு. அவர் வந்து என்னோட 2 பசங்களோட சந்தோஷமாக இருக்கார். எனக்கு அவரை பார்க்கும்போதே அப்பா எவ்வளோ சந்தோஷமாக, இவர் வந்து இப்படியே இருக்கணும், இவர் நம்ம சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும். ஸோ எனக்கு ரஜினி ஃபேனா, எனக்கு சூப்பர் ஸ்டாரோட ஃபேனா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து எதுவும் பெருசாக மாற்றம் வருமா அப்படின்னு நம்பிக்கைலாம் போயிடுச்சு. எனக்கு அவர் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கப்புறம் நான் அவருடைய சந்தோஷம் போயிடுங்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. நான் முன்னாடி இருந்த பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் எனக்கு இப்போ இல்லை. அவர் கஷ்டப்படுவார் அரசியலுக்கு வந்து, ஏன் கஷ்டப்படணும்? அவர் கஷ்டப்படுவார் அப்படின்றத தாண்டி எங்களுக்கான திட்டங்கள் அவர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற இது இல்லை. ஒரு அரசியல் ரீதியாக அவர் இனி என்ன மாதிரியான திட்டங்களோட முன் வர போகிறாரு, அதற்கு வேறு யாராவது ஒரு சரியான திட்டங்களில் இருக்கிறவங்க வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
எனக்கு அவர் வரணும்னு நிறைய ஆசைலாம் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரைன் லாரா இருக்கார்ல, பிரைன் லாரா ஆடுற எல்லா மேட்சும் நான் வந்து டிவியில் பார்ப்பேன். நைட்டு வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிறதுலாம் நம்ம ஊரில் 2 மணி 3 மணி ஆகும். ஸோ நான் அதெல்லாம் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு பிரைன் லாரா ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ல கிரிக்கெட் விளையாடினாங்க, மாஸ்டர்ஸ் கப் ஏதோ, பிரைன் லாரா ஆடினார். எனக்கு பார்க்கணுன்னே எதுவும் இல்லை, மாதிரியே இருந்திருக்காது. இல்லை சேனலில் மாற்றிட்டு எனக்கு, ஏன்னா வந்து ஐ திங்க் அவருக்கான டைம் வந்து இருந்தது. இப்போ வந்து அதுக்கு இது சொல்கிறதுனால ரசிகர்கள் ரஜினிக்கு வந்து ஆன டைம் இப்போ இல்லை. நான் எங்கள் மாமனார் எக்ஸாம்பிள் சொன்னதே, ஒரு தாத்தா, எங்கள் மாமனார் என் குழந்தைங்களுக்கான தாத்தா, ஒரு வயசான மனுஷன், அவர் வந்து சந்தோஷமாக இருக்கணும். இப்போ எங்கள் மாமனார்கிட்ட போயிட்டு அங்கிள் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயம் சொன்னேன்னா அவருக்கு 2 விஷயம் தான் பண்ண முடியும். அதுக்கான உடல் இதுவும் கிடையாது, மனதளவுலையும் நிறைய விஷயங்கள் அவருக்கு முதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ரஜினி சாரையும் பார்க்குறேன். ரஜினி சார் இஸ் அ லெஜண்ட், இஸ் அன் ஐகான். அவர் இதுக்கப்புறம் 2-3 படங்களோ 5 படங்களோ 10 படம் எவ்வளோ படம் நடிச்சாலும் நான் பார்ப்பேன். பட் ஏன்னா எனக்கு தலைவரா அப்படின்னு தோணுன்னா எனக்கு அந்த எனக்கு இன்ஸ்பிரேஷன் பர்சனலாக எனக்கு இப்போ வந்தால் எனக்கு வருமானு தெரில. இதே ஆள் தான், இதே பாலாஜி தான். சின்ன வயசுலலாம் அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நினச்சிருக்கேன். இப்போது ஆன்டி இண்டியன்கிற மாதிரியான விமர்சனம் எல்லாம் முன்வைக்கப்படுது. சிலரினுடைய கேள்விகளுக்கு செய்தியாளர் நோக்கி கூட நான் பார்த்து அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆன்டி இண்டியன்லாம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எந்த இந்தியாவில் நிறைய ஸ்டேட்லேயுமே இப்போ நீங்கள் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சது, டெய்லி ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. எல்லாருமே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க தான். ஸோ இந்த சைடில் இருக்கிறவங்க ஒண்டி கெட்டவங்க, மீதியெல்லாம் நாங்கள் நல்லவங்க, அந்த ஒரு மித்து ஒன்று கிரியேட் ஆகப்படுது. ஏதாவது ஒன்று சொன்னால் ஆன்டி நேஷனல் ஆக்கிடுறாங்க. அப்போ ஐ திங்க் வி ஆர் அ ஃப்ரீ கண்ட்ரி. நடிகர் விஷால் இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டத்துக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, சினிமா துறை சார்ந்து. அந்த போராட்டத்தை பாலாஜி எப்படி பார்க்குறாரு? ஏன்னா உங்கள் துறை சார்ந்தது, இப்போ இருக்கிற நீங்கள் பங்கேற்றுட்டு இருக்கிற ஒரு துறை சார்ந்தது. இந்த துறையில் வந்து ஐ எம் டூ யங். ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஒரு 10-15 படம் தான் பண்ணியிருக்கேன். 5 வருஷம் ஆச்சு. 2012 நினைக்கிறேன். இப்போ வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. பெருசாக வந்து கருத்து சொல்கிறதுக்கோ இல்லை நான் சொல்கிற கருத்து வந்து பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் ஆகிற அளவுலோ அந்த இடத்துல நான் இல்லை. ஐம் ஜஸ்ட் க்ரோயிங் ஆஸ் அன் ஆக்டர். நல்ல படங்கள் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நல்ல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த போராட்டம் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து என்னோட ஒப்பீனியன் ஆன் போராட்டம்லாம் என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு தான், எல்லாத்துக்குமே வேலையை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லைனா ரோட்டில் போய் நிற்கிறதோ சொல்யூஷனாக இருக்காது. நான் நிறைய நடிகர்கள்கிட்ட, இன்ஃபேக்ட் வந்து நான் கார்த்திகிட்ட, பொன்வண்ணன் சார்கிட்டலாம் பேசும்போதெல்லாம் நான் இதை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, திருட்டு விசிடியோ இல்லை ஒரு பைரேட்டட் விஷயங்களோ பண்ணும்போது நம்ம வந்து வள்ளுவர் கோட்டமில் போய் உட்காந்தோன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் உட்காரணும். யூஎஸில் ஒரு டெக்னிக்கல் ஜெயின் கிட்ட போய் உட்காந்து இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம், எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி கொடு. ஸோ எங்கே சொல்யூஷன் இருக்குமோ அங்கே தேடலான்னு சொல்லி இது வந்து இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் சினிமாவில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தீர்வாக இப்போ வராங்க அப்படின்னா, ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நவ் ஐ வில் ரெஸ்பெக்ட் இட். பட் எனக்கு வந்து பர்சனலாகவே இப்போ வந்து பந்தெல்லாம் நம்ம ஊரில் நடக்குது. இப்போ முன்னாடிலாம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுன்னு இருக்கும். இப்போ மாதத்தில் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவாக லீவு கிடைக்குது. ஆனால் எந்த பந்துக்காவது லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் மக்கள் ஆதரவுக்கான இருக்காது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பந்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பேப்பரை பாருங்கள், பந்து பிசுத்தது தான் மேக்ஸிமம் இருக்கும். நாடே ஸ்தம்பித்ததுன்னு தான் முன்னாடி வரும். ஏன் அப்படின்னா, என்னோட வேலையோ இல்லை நாட்டோட பொருளாதாரத்தையோ இல்லை ஒரு ஸ்டேட்டோட பொருளாதாரத்தையோ நிறையா பேரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு நாள் வேலை நிறுத்தத்துக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ரொம்ப நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ நேரமும் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சமைக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு நன்றியோட பார்த்த யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஆண்டி அங்கிள், உங்களோட பொறுமைக்கு தான் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இதை கூப்பிட்டதுக்கு News 7. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். வணக்கம்.